4 நண்பர்கள். புக் பாக்ஸால் மறுமுறை கூறப்பட்டது. காடு ஒன்று நகரத்திலிருந்து வெகு தொலைவில் இருந்தது. அங்கே எல்லா பறவைகளும் மிருகங்களும் ஒற்றுமையாக அமைதியுடன் வசித்து வந்தன. அதில் மான், ஆமை, காகம், எலி ஆகிய 4 நெருங்கிய நண்பர்களுக்கும் அந்த காடுதான் வீடு. ஒவ்வொரு மாலையும் அவை ஒன்றாக கூடி அன்றைய தினம் எப்படி இருந்தது என்பதை பற்றி பேசிக் கொண்டன. ஆனால் ஒரு நாள் மானுக்கு மிகவும் பயமாக இருந்தது. வேடர்கள் எல்லா இடங்களிலும் பொறிகளை வைக்கின்றனர். இதிலிருந்து தப்பிக்க நாம் ஏதாவது செய்ய முடியுமா என்றது. ஆம், வழி இருக்கிறது என்று காகம் சொன்னது. நம்முடைய நண்பன் எலிக்கு அதை பற்றி தெரியும் என்று காகம் அதன் கண்ணால் பார்த்ததை சொல்ல ஆரம்பித்தது. அன்றொரு நாள் ஒரு ஆச்சரியமான காட்சியை நான் பார்த்தேன். புறா கூட்டம் ஒன்று வேடனின் வலையில் சிக்கிக்கொண்டு தனது இறக்கைகளை வேகமாக அடித்துக் கொண்டிருந்தன. ஆனால் திடீரென்று புறாக்கள் ஒன்று சேர்ந்து அந்த வலையை தங்கள் அலகுகளால் தூக்கிக் கொண்டு வானத்தில் பறந்தன. பிறகு அவை எங்கே சென்றது? நேராக நம் நண்பன் எலியிடம். எலி அந்த வலையை தன் கூரிய பற்களால் துண்டு துண்டாக கடித்து எறிந்தது. கடைசியில் விடுதலையானவுடன் அப்புறாக்கள் பறந்து சென்றன. அவைகள் நம் நண்பன் எலியிடம் தங்களின் நன்றியை தெரிவித்தன. அக்கதை முடிந்தவுடன் மான் தண்ணீரை தேடிச் சென்றது. இதற்கிடையில் அம்மூன்று நண்பர்களும் பழங்களை கொறித்து கொண்டும் காட்டிலிருந்த செடி கொடிகளை மேய்ந்து கொண்டும் இருந்தன. இரவு வெகு நேரம் வரை பேசிக்கொண்டு மானுக்காக காத்திருந்தன. ஆனால் மானை எங்கும் காண முடியவில்லை. நண்பர்கள் கவலைப்பட ஆரம்பித்தன. விடியற் காலையில் மற்ற எல்லோரும் மானை தேடுகையில் காகமோ எல்லா திசைகளிலும் பறந்து சென்று தேடியது. காட்டு நிலத்தில் மானின் கால் வலையில் சிக்கிக் கொண்டிருப்பதை கண்டுபிடித்தது. கவலைப்படாதே, நாம் இதற்கு ஒரு வழியை கண்டுபிடிப்போம் என்று மானிடம் பதட்டப்படாமல் கூறியது. காகம் நண்பர்களிடம் விரைந்து சென்றது. ஆமைக்கு ஒரு நல்ல யோசனை தோன்றியது. எலியே, சீக்கிரம் காகத்தின் முதுகில் ஏறு என்றது. பிறகு வேகமாக மானை காப்பாற்ற அவைகள் பறந்து சென்றன. சிறிதும் நேரத்தை வீணாக்காமல் எலி அந்த வலையை கடித்தெறிந்தது. ஆமையோ அப்பொழுதுதான் கவலையுடன் அங்கு வந்து சேர்ந்தது. நீ ஏன் இங்கே வந்தாய்? வேடன் திரும்பினால் உன்னால் தப்பிக்க முடியாதே என்று மான் கேட்டது. வேடனும் அங்கே வந்தான். அவன் காலடி ஓசையை கேட்டு எல்லாம் ஓடின. ஆனால் ஆமை மட்டும் மிக மெதுவாக சென்றது. வேடன் அந்த ஆமையை எடுத்து ஒரு கொம்பில் கட்டினான். ஐயையோ, என்னால் ஆமையும் மாட்டிக்கொண்டதே என்று மான் கதறியது. பிறகு சட்டென்று எகிரி குதித்து அருகே இருந்த குளத்துக்கு ஓடியது. பிறகு அங்கே மான் காகம் தன்னை கொத்திய பொழுதும் அசையாமல் படுத்திருந்தது. அதை பார்த்த வேடன் ஆமையை கீழே போட்டுவிட்டு
மானை தூக்கச் சென்றபோது எலி ஆமையின் கயிற்றை அறுத்து அதை விடுவித்தது. ஆமை சற்றென்று குளத்துக்குள் நழுவியதும் மானும் பாய்ந்து ஓடியது. காகமும் பறந்து விட்டது. வேடன் பயத்தால் நடுங்கினான். அவன் எந்த ஒரு மிருகமும் உயிர் பிழைப்பதை அதுவரையில் பார்த்ததே இல்லை. காட்டில் ஏதோ பேய் இருக்கிறது என்று நினைத்து தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடினான். அந்த 4 நண்பர்களும் வீடு திரும்பி மீண்டும் ஒன்று சேர்ந்ததற்கு மகிழ்ந்தனர்.